அன்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்துக்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லியிருப்பாங்க. அது தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்கு காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு, சரிங்களா. நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியாக இருக்கட்டும், அப்புறம் முருகர் தெய்வானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துட்டுருக்கு. இதில் பங்குனி உத்திரம் அப்படின்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானையை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போ இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரிச்சது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இன்றைக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதத்திற்கான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போதும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் சாதகமான சூழ்நிலையும் சில விஷயங்களில் பாதகமான சூழ்நிலையும் தரப்போகிறது. இந்த கன்னிராசி அன்பர்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பிரைட்டான ஒரு பர்சன் சொல்லலாம். ஏன்னா அதிபதி புதன். அப்போது அந்த கல்வி ஞானம் அதிகமாக இருக்கும், கேள்வி ஞானமே அதிகமாக இருக்கும். இங்கே போய் படிச்சுட்டு வரணும்னு இல்லை, தாராளமாக அவங்களுக்கே ஆக்டிவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அந்த விஷயங்கள் எல்லாமே எந்த விஷயம் சொன்னாலும் அவங்க அந்த விஷயத்தை ஒன்று பண்ணிடுவாங்க. அத்தனை அளவுக்கு நாலேஜ் இருக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னிராசி அன்பர்கள்னு சொல்லலாம். இந்த கன்னிராசி அன்பர்கள் இதுவரை கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் சந்திச்சிருப்பாங்க, காதல் முறிவு ஏற்பட்டிருக்கும், உடல்நிலை பிரச்சனைகள் கண்டிப்பாக இருப்பதான வாய்ப்புகள் உண்டு. இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நோய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ், தோல் சம்மந்தப்பட்ட நோய், அதுபோல் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு இருப்பதான வாய்ப்புகள் உண்டு. பேங்க் லோன் கிடைக்காம கூட நீங்கள் இருந்திருக்கலாம். எனக்கு எல்லாமே நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு அதில் இருந்து பாசிட்டிவ் நம்ம எடுக்க போகிறோம். இதுபோல் பிரச்சனைகள்லாம் சந்தித்து இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் ஒரு சில விடுதலைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு எல்லாமே கைக்கு கிடைக்க போகிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அப்போ அதுக்கான தேவைகள் முயற்சிகள்லாம் இந்த காலத்தில் நீங்கள் செய்யணும். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாத இறுதியில் உங்களுக்கான விஷயங்கள் கையில் கிடைச்சிரும். அந்த வெற்றி வாய்ப்பை நீங்கள் தழுவ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் படிப்புக்காக இயங்கி கொண்டு இருக்கிற இப்போ படிப்பு என்ன விஷயம் படிக்கலாம், இப்போ எக்ஸாம்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருப்பீங்க நிறைய பேர். அந்த பயமே உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டதெல்லாம் துலக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த பங்குனி மாதம் விளங்க போகிறது. யாரெல்லாம் எந்தெந்த குரூப்ஸ் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்கும் எந்தெந்த நட்சத்திர அதிபதிகளுக்கு, சரிங்களா, ஒரு இப்போ கன்னிராசினா கன்னிராசியில் ஒரு 9 நட்சத்திரம் இருக்கும், சரிங்களா, நட்சத்திர பாதம் இருக்கும். அதில் ஒரு 3 நட்சத்திரங்கள் வரும். அந்த 3 நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த பாதத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன படிப்பு நல்லா வரும்னு சொல்லிட்டு அதை தேர்ந்தெடுத்து கரெக்டாக படிச்சிங்கன்னா சக்ஸஸ் தான் லைஃப்பில். அதை விட்டு மொத்தமாக கன்னிராசி நான் இதுதான் படிக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா அது அந்தளவுக்கு சாதகமாக இருப்பான்னு கேட்டிங்கன்னா ஒரு 50% 20% இருக்கும். தெளிவாக தேர்ந்தெடுத்து படிக்கும் பொழுது அந்த துறையில் போகும்பொழுது 100% நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெறலாம். மேலும் உங்களோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள், வருமானம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய வருமானம் கிடைக்கும். அந்த வீட்டில் குடும்பத்தில் சின்ன பிரச்சனையாக இருக்கும், உடனே பாகத்தை பிரிப்பாங்க, அது உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, இல்லை ஒரு பங்கு பிரிப்பாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வரவு தானே. ஸோ அதுபோல் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தின் மூலமாக ஒரு வரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. புதிய முயற்சிகளை அறவே தவிர்க்கணும். உங்களோட பெரிய பெரிய பிரச்சனைகள், இன்கேஸ் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அறுவை சிகிச்சைகள், இல்லை வாகன விபத்துகள் சந்திச்சிருந்தீங்கன்னா, போலீஸ் கேஸ் எதாவது இருந்ததுன்னா, தீராத கடன்கள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ தீரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதில் அது வீரியம் குறைஞ்சி கம்மியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த பங்குனி மாதம் திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு விதமான அழுத்தத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயார் உடல்நிலையில் நல்லதாக இருக்கும், பட் அவங்கள ஒரு ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவாங்க. ஏதாவது அவங்கள பற்றி திங்கிங் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும், அதனால ஒரு ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு.
அதாவது எதாவது இடிச்சு எதுனா கட்டுறதுக்காகவும், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் யாராவது புதுசாக அடுக்குமாடி கட்டுவாங்க. அதாவது இருக்கிற வீட்லேயே மேலே ஒரு ஃப்ளோர் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயங்களில் அழுத்தம் ஏற்படும். உங்களோட பர்சனல் ஒர்க் அதன் மூலமாக அஃபிஷியலாக செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு அழுத்தம் ஏற்படும். ஏன்னா இந்த ஒர்க் பண்ணுறதுனால அந்த ஒர்க் கொஞ்சம் நிற்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து டிவைட் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்கள் சொல்லலாம். குழந்தை சார்ந்த விஷயங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கு யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டு. மேலும் உங்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக மாத இறுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். வேலை சார்ந்த விஷயங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். உங்களோட வீடு சார்ந்த விஷயங்கள் வேலையில் பாதிப்பை கொடுக்கும். அதனால் வீட்டில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை செஞ்சுட்டிங்கன்னா வேலை சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு, அதுக்கான வரங்கள் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? வரங்கள் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் தாராளமாக பெண்கள் பார்க்கலாம். அல்ல ஆண்கள்னா எந்த வரன் உங்களுக்கு வேணுமோ அந்த வரனை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுப்போம். மாற்று மதம் மாற்று மொழி பேசக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு வரனாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனக்கு இதே கேஸ்ட் தான் வேணும் அப்படின்னு உட்காந்துட்டிங்கன்னா கஷ்டம். மாற்று மொழி மாற்று இனம், சரிங்களா, அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. காதல் திருமணங்கள் கொஞ்சம் பிரச்சனையில் தான் முடியும். பிரச்சனைக்குரிய திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு. மேரேஜ்னா ஒரு சண்டை கண்டிப்பாக நடக்கும். இல்லைனா ஏதாவது அவங்களுக்குள்ளே சின்ன சண்டைகள், சம்மந்திக்குள்ளே சின்ன ஒரு வாக்குவாதங்களோட ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காதல் திருமணத்திற்காகனா அதில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக ஏற்படும். சரிங்களா? கண்டிப்பாக ஏற்பட்டு அதன் மூலமாக திருமணம் நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். மேலும் பார்த்தீங்கன்னா தந்தை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் காத்துட்ருக்கு. தந்தையோட சொத்துக்கள், உங்களோட பெரியப்பா யாரா இருக்காங்க, அவங்க சித்தப்பா யாரா இருக்காங்களா, அவங்க மூலியமாக உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும். சில விஷயங்கள் அவங்க உங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க. நீ எடுத்துக்கிட்டு நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பதுக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் வேலை சார்ந்த சொந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம குரு பகவான் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், என்னென்ன விஷயங்கள் எப்படி கிளியராக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு வரன் வரும், கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த மாதத்தில் சக்ஸஸ் பண்ணிடலாம். கவர்மெண்ட் ரிலேட்டட் விஷயங்களில் கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக வச்சுக்கணும். சரிங்களா? இந்த கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் சிறிய பிரச்சனைகள், விரயங்கள் சந்திக்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பங்குனி மாதத்தில் நம்ம கன்னிராசி அன்பர்கள்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சில விஷயங்கள் சின்ன ஒரு தடங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. இந்த மாத இறுதியில் இந்த பிரச்சனைகளை சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனத்துடன் செல்லப்படக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு விளங்க போகிறது. நன்றி.